ஏண்டா அழகரு, நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு என்னை என் குடும்பத்து முன்னாடியே அசிங்கப்படுத்துற. இன்னைக்கு நீ எப்படி அசிங்கப்பட போறேன்னு பாடுறா. பாரு. என் பொண்ணு முன்னாடியே என்னைய பேச விடாம பண்றல நீயே. இன்னைக்கு நீ எப்படி பேசுறேன்னு பாக்குறேன்டா. நீ எனக்கு கெடு வைக்கிறியா? இன்னைக்கு நான் வைக்கிறேன்டா உனக்கு கெடு. இன்னைக்கு தான் நீ இந்த வீட்டில் இருக்க போற கடைசி நாள். செயின் வாங்கிட்டு வரியா நீ? செயின் என் பொண்ணே உன் மேல காரி துப்பி உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுவா பாரு. ஆமாடா சொல்லுவா. இந்த தர்மலிங்க யாருன்னு இன்னைக்கு உனக்கு தெரியுமாடா? யாருக்கிட்ட? அவன் என்ன வேலை பார்க்குறான்னு கேட்கும்போது அவன் அப்படியே திருன்னு முடிச்சுட்டு இருந்தானே, அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த விசேஷத்துக்கு அவன் கவரிங் செயின் தான் எடுத்து கொண்டு கொடுப்பான்னு. எங்க நான் சொல்ற பேச்ச இந்த வீட்டில் யாரு கேட்குறா? என்ன மாப்பிள்ள, என்னது ஒரு சொல்றதெல்லாம் உண்மையா? நான் எதுக்கிட்ட கவரிங் செயின் வாங்கிட்டு வரணும்? நான் வாங்கிட்டு வந்தது தங்கம் தான். ஏதா பாரதி, இந்த பையப்புள்ள சொல்ற மாதிரி இது தங்கமா இருந்தா எதுக்கு ஐயர் இப்படி கேட்கணும்? பாருங்க, இப்படி பேசிக்கிட்டே இருந்தா நல்ல நேரம் முடிஞ்சு போயிடும். ஃபங்க்ஷனை இன்னைக்கு வச்சுக்கலாமா, இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாமா? இந்தாருங்க ஐயரே, என் பொண்ணு கழுத்துல மாலை ஏறினதுக்கு அப்புறம் அது எப்பவும் இறங்கக்கூடாது சொல்லி போட்டேன். கொஞ்சம் இருங்க. என் பொண்ணுக்காக நான் உழைச்ச காசுல வாங்கின தாலி கொடுங்க. இதை என் பொண்ணு கழுத்துல போட சொல்லுங்க. இருங்க இருங்க. சந்தேகன் வந்தா எல்லாத்தையும் செக் பண்ணி தான் ஆகணும். நான் வாங்கின தாலி தங்கம் தான் எனக்கு தெரியும். உங்க எல்லாத்துக்கும் அது கவரிங்கா தெரியுதுன்னா நான் ஆசாரியை போய் வர சொல்றேன். உரசி பார்த்துருவோம். தம்பி, தங்கம் எப்படி இருக்கும் தகரம் எப்படி இருக்கும்னு தெரியாமலா நான் இத்தனை கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கேன். பாருங்க, சந்தேகம் வந்திருக்கிறது என் மேல, அதை தீர்த்து வைக்க வேண்டியது என் வேலை. இந்தாருங்க ஐயரே, ஆசாரி வந்துதான் அசிங்கப்படணும் இருந்தா நாம என்ன பண்ண முடியும்? வர சொல்லட்டும், அப்பதானே யார் யார் எப்படின்னு தெரியும். அக்கா, அழகர் பேசுறேங்க்கா. அண்ணா இருக்கிறாரா? கொடுங்க, போன கொடுங்க அவருக்கு. அண்ணா, அழகர். ஆமா, அதே அழகர் தான். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன அவசரம். கோட்டைப்பட்டி கொஞ்சம் வந்துட்டு போங்க. முடியுங்களா? ஆமாங்க, எமர்ஜென்சி தாங்க. கொஞ்சம் வரீங்களா? வாங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. முக்கியமான விஷயம். வாங்க. வந்துருக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும்டே இந்த தாலி கவரிங்கா இல்ல தங்கமானு. தம்பி வாங்க, உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன தம்பி, ஏதோ நல்லது நடந்துகிட்டு இருக்கும்போது என்னதுக்கு வர சொல்லிருக்கீங்க? இங்க நல்லது நடக்கணுமா வேண்டாமான்றதே உங்க கையில தான் இருக்குது. புரியலையே தம்பி. இருங்க ஐயரே, அந்த தாலி எடுத்து கொடுங்க. டக்குன்னு எடுங்க. என்ன கொடுங்க. உனக்கும் இவனுக்கும் உள்ள போட்டியெல்லாம் வீட்டுக்கு வெளியே வச்சுக்கணும். குடும்பத்துக்குள்ள ஏதாச்சும் செஞ்சீங்க, ஐயருக்கு விழுந்தாடி உங்களுக்கு விழும். ஜாக்கிரதை.
ஏண்டி குமுதா பாட்டி என்ன ரெண்டு பேரும் மசமசன்னு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? இந்தாங்க இந்த தாலி பொட்டுங்கள கோருங்க ரெண்டு பேரும். கொடுங்கக்கா. இந்தாங்க பாட்டி. கொண்டாங்க அத்தா. ஏ அழகரு, இந்த அவ கழுத்துல போட்டு விடு. கொடுங்க. அத்தை, நீங்க பாட்டுக்கு ஐயரை துரத்தி விட்டுட்டீங்க. இப்படி மந்திரம்லாம் இல்லாம எப்படி தாலி பறிக்கி போடுறது? அப்படியெல்லாம் என்ன சட்டமா இருக்கு? ஏ அழகரு, நீ சாமிய கும்பிட்டுட்டு பெத்தவங்கள நினைச்சுக்கிட்டு இந்த தாலி செயின் எடுத்து உன் பொண்டாட்டி கழுத்துல போடு.